கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த காலை பொழுதில் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பாடுகள் நீங்க ஆண்டவரை நோக்கி 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பாடு என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த வேதனை என்னை விட்டு நீங்க வேண்டும், என்னால் தாங்க முடியவில்லை. ஆண்டவர்கிட்ட என்ன பதில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரிடமிருந்து வந்த பதில், உன் ஜெபத்தை கேட்டேன், உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நிறைய நன்மைகளை நம்ம அனுபவித்திருந்திருக்கிறோம். இருப்பினும் சில பகுதிகளில் இன்னும் மாறாமல் இருப்பது உண்மைதான். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றுகிறது இல்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இதை, இந்த சிலுவையை சுமந்து நாம் போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த சிலுவை நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் அறிகிறார். இந்த சிலுவை நம் மேலே இருக்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பரலோக ராஜ்யம் போய் சேர்வதற்கும், இந்த பூமியில் இருக்கிற சத்துருடைய வல்லமைகளில் நம்ம விழுந்து விடாமல் கடைசி வரைக்கும் ஓடுவதற்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது பாரமாய் இருக்காதபடி லெகுவாய் அதை சுமக்க உங்களுக்கும் எனக்கும் ஒன்னே ஒன்று போதும், அதுதான் அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போதும், இயேசு போதும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது சிலுவை சிலுவையாய் தெரியாமல், பாரம் பாரமாய் இராதபடி லெகுவாய் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேரு இயேசுப்பா நீங்க போதும், அல்லேலூயா, நீங்க போதும் ஆண்டவரே, அல்லேலூயா. பெர்க்மன்ஸ் ஐயா பாடின அருமையான ஒரு பாடலை பாட போகிறோம். போதும், நீங்க போதும், உன் சமூகம், உங்க பிரசன்னம், கடைசி வரைக்கும் நான் ஓடி முடிச்சிருவேன், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாடுவோமா? போதும், நீங்க போதும், உன் சமூகம், உன் பிரசன்னம், உன் சமூகம், உன் பிரசன்னம். சேர்க்கப்படுவா? போதும், நீங்க போதும், உன் சமூகம், உன் பிரசன்னம், உன் சமூகம், உன் பிரசன்னம். மீண்டும் போதும், நீங்க போதும், சமூகம், உம் பிரசன்னம், சமூகம், உம் பிரசன்னம். எப்போதும் நீதானையா
பிரசன்னம் சமூகம் பிரசன்னம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா. விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா. இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, நீதானையா என் முன்னே, நீதானையா எப்போதும், நீதானையா என் முன்னே, நீதானையா போதும், நீங்க போதும். உம் சமூகம் பிரசன்னம் சமூகம் பிரசன்னம் சொல்லுமா போதும், நீங்க போதும். சமூகம் பிரசன்னம் சமூகம் பிரசன்னம் எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா எப்போதும், நீதானையா என் முன்னே, நீதானையா ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா எப்போதும், நீதானையா என் முன்னே, நீதானையா போதும், நீங்க போதும். சமூகம் பிரசன்னம் சமூகம் பிரசன்னம். ஆகாரை போல வனாந்திரத்தில் கண்ணீரோடு அழுது அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆகாரை சந்தித்த ஆண்டவர் உங்களை என்னை சந்தித்தார். அன்னைக்கு யாரும் நம்ம கூட இல்லை, எல்லாம் நம்மளை புறக்கணித்தார்கள். குடும்பம் நம்மளை புறக்கணித்தது, உறவினர்கள் நம்மை புறக்கணித்தார்கள், உடன் பிறந்தவர்கள் நம்மளை மறந்து போனார்கள். தன்னந்தனிமையாய் இருக்கும் பொழுது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைபாடுகிறது போல கர்த்தர் நம் மேல அசைபாடினார். அழிந்து போக வேண்டிய வாழ்க்கை, மறைந்து போக வேண்டிய ஒரு வாழ்க்கை அழகாய் மாறினது. எது அழகாய் மாற்றினது? ஆவியானவர் உங்க மேல என் மேல அசைபாடினார். இன்றைக்கு அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், ஆனால் அவரோ ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த காலை நேரத்தில் தைரியம் கொள்வோம். பலனற்றவர்களாக அல்ல, பலனுள்ளவர்களாய் மாறுவோம். நீ அனாதை அல்ல, நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல.
உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், உனக்கு ஒரு நேசன் இருக்கிறார், உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உனக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். உன்னை உயர்த்தும்படி, உன்னை நடத்தும்படி, உனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்து, உன்னை உயர்வில் வைத்து அழகு பார்க்க ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன் குடும்பத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்க, பக்தி உள்ளவர்கள் இருக்க, தேவனை தேடாத, பக்தியற்ற, பலவீனனான, வியாதியில் உள்ள, ஞானத்தில் குறைவுள்ள, அழகில் குறைவுள்ள உன்னையே இயேசு தேடி வந்தார். அவர் உன்னை கைவிடுவாரோ? இத்தனை ஆண்டுகள் உன்னை கண்ணின் மணி போல தாங்கினவர், இத்தனை ஆண்டுகள் உன்னை சுமந்தவர், இத்தனை ஆண்டுகள் உன் பலவீனத்தின் மத்தியில் உன்னை நடத்தினவர், இத்தனை ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலும் அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவர், உன் கண்ணீரை துடைத்தவர், கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். உன்னோடு கூட வருவார். உனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது, தேவ சமூகம் உங்களை நிரப்புகிறது. அவர் உனக்கு போதுமானவராய் இருப்பார். அவர் உனக்கு போதும், அவர் உனக்கு போதும். நீ அனாதை அல்ல, நீ தனிமையானவன் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உன்னோடு ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், உன்னோடு ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலைகளையும் நீ ஜெயித்து கடந்து வருவ. எல்லா சூழ்நிலையும் உனக்கு முன்பதாக நடுநடங்கும். கர்த்தர் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறார். தகப்பட்ட பிள்ளையை கைப்பிடித்து நடந்து வருகிறது போல அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நீ நடந்து வருவாயாக. அவர் போதும், அவர் போதும். Thank you, Jesus. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காக ஏங்கினும் தவிக்கின்றது. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காக ஏங்கினும் தவிக்கின்றது. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வை எல்லாம்
நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. ஆராதனை, 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 ஆராதனை இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். தாவீதுக்குடைய நம்பிக்கையை பாருங்கள். என் ஏங்களெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. ஏக்கத்தை கூட, தவிப்பை கூட அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்ணீர் அவருக்கு மறைவாய் இருக்கவே இல்லை, இருக்கவே முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் கண்ணீரோடு யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழுதார்களோ அவருடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி இருக்கிறார். பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆகாருடைய கண்ணீர், ஆகார் எதற்காக கண்ணீர் விட்டார்கள், ஆகார் எதற்காக அழுதார்கள்? தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்காக கண்ணீர் விட்டார்கள். சாப்பாடு இல்ல, வனாந்தர பிரயாணம், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமை, பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி அழு அழு என்று அழுதார்கள் தன் மகனாகி இஸ்மவேலுக்காக. ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? அந்த ஆகாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆண்டவருக்கு தெரியும், இந்த அழுகைக்கு, இந்த கண்ணீரை நான் கேட்டு நான் பதில் செய்வேனே ஆகில் பின்னாளில் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இந்த இஸ்மவேல் எழும்புவான் என்று கர்த்தர் அறிந்திருந்த போதிலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இந்த இஸ்மவேல் சந்ததி எழும்பும் என்று கர்த்தர் அறிந்திருந்தும் அந்த ஆகாருடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நீங்க அழும் பொழுது உலகம் முழுவதும் தாயாருடைய தினம் என்று சொல்லி கொண்டாடினார்கள். அப்பொழுது வாட்ஸ்அப்ல நான் பார்த்த ஒரு காரியம், இந்த உலகத்தில் ஒருவர் அழும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குமே ஆகில் அது என்னுடைய தாய் என்று சொல்லி ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் எதுவோ அழுது ரெண்டு போயிடுவாங்க, அழுதுட்டு போட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு பெத்த தாய்
தன்னுடைய பிள்ளையுடைய கண்ணீர்ல தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே அழும் பொழுது அதால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னுடைய சந்ததி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இந்த கண்ணீருக்கு நான் பதில் கொடுத்தால் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இஸ்மவேல் எழும்புவான் என்று அறிந்திருந்தோம். கர்த்தர் அன்னைக்கு அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர். இரண்டாவது, அன்னாளுடைய கண்ணீர். 1 சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். அன்னாள் மிகவும் அழுதாள். அந்த அன்னாளுடைய கண்ணீரை ஆண்டவர் மதித்து எதற்காக அந்த அன்னாள் அழுது கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்த அந்த அன்னாளை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு மன வேதனையோடு, வலியோடு, சுமையோடு, துக்கத்தோடு நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராமல் நீங்கள் புரண்டு கொண்டிருக்கலாம். தனிமையில வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்ணீரோடு நீங்கள் அழலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அழுது அழுது கண்ணீர் வற்றி போய்விட்டது, விரக்தியாகிவிட்டேன். உங்களுக்கு நான் சேர்த்து சொல்லுகிறேன், உன் கண்ணீர் எல்லாம் வற்றி போகல, அவருடைய துருத்தியில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி வந்து அரண்மனைக்கு வந்து சொல்லுகிறார், நீர் மரித்து போவீர், உன்னுடைய காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். தீர்க்கதரிசி சொன்னால் அதை மாற்ற முடியாது, அது நடந்தே தீரும். ஏனென்றால் தீர்க்கதரிசி தேவனுடைய வாயை போன்றவர்கள். தேவனே சொல்லி அனுப்புகிறார். பைபிள்ல போட்டிருக்கு, எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி அழுதார். அழுது ஜெபம் பண்ணினார். அந்த அரண்மனை முற்றத்தை தாண்டல. செத்து போவேன்னு சொன்ன தீர்க்கதரிசி திரும்பவும் வந்து நற்செய்தியை சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார், நீ பிழைப்பா என்று சொல்லி. சாக வேண்டியவன் 15 ஆண்டுகள் கூட உயிர் வாழ்ந்ததின் காரணம் என்ன? அந்த அழுகைக்கு கர்த்தர் பதில் தந்தார். அந்த அழுகைக்கு கர்த்தர் பதில் தந்தார். வேத புத்தகத்தில் மரியாள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க, மரியாள் அழுகிறாள். காரணம் என்ன? ஏற்கனவே பெற்றோர்கள் இல்லை. மார்த்தாள், மரியாள், லாசரு இயேசுவோடு வாழ்ந்த வாழ்க்கை அற்புதமாக இருந்த போதிலும் திடீரென்று இந்த விசுவாச குடும்பத்தில், தனக்கு பிரியமான குடும்பத்தில் இருந்த அப்பா அம்மா ஸ்தானத்தில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்த அந்த சகோதரன், தன்னுடைய சகோதரன் இறந்து போய்விட்டான். இழப்பு ஏற்பட்டு விட்டது. மரியாள் அழுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அந்த கண்ணீரை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். அதோட முடிஞ்சிருச்சா? மனிதர்கள் நம்மளோடு சேர்ந்து அழுது விட்டு போய் விடுவார்கள். அந்த கண்ணீருக்கு காரணமாய் இருந்த அந்த லாசருவை எங்கு வைத்தார்கள்? அதுவரைக்கும் போய் 4 நாள் ஆகி நாற்றம் எடுத்த சரீரத்தில் அந்த சரீரத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்து, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அதிகாரத்தோடு பேசி, மறைந்து அழிந்து போக வேண்டிய அவனை குடும்பத்தோடு, குகையில் இருந்த, கல்லறையில் இருந்த, நாற்றத்தில் இருந்த அவனை குடும்பத்தோடு இணைத்து கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். மகதலேனா மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டு அழுகிறார். என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள்?
அவள்தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாய் இயேசுவை கண்ட ஒரு சகோதரி. இவள் தான் இயேசுவை முதலாய் தரிசித்தாள். ஆண்டவர் இவளுக்கு தான் தரிசனமானார் என்று சொல்லத்தக்க அளவில் அவருடைய கண்ணீர் பெரிய பதிலை தந்தது. இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, நீங்க அழுது கொண்டே இருந்தாலும் சரி, அழுது என் கண்ணீரெல்லாம் வற்றி போயிட்டு சொன்னாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரனா நான் சொல்கிறேன், ஒரு பிள்ளை அழும் பொழுது ஒரு தாயாலே தாங்கிக் கொள்ள முடியாது என்றால், தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து சிலுவையில உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். நான் அழும்போது எனக்காக அழுகின்றேன், நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றேன், நான் துக்கப்படும் போது என்னை விசாரிக்கிறீர். இதற்கு இணை உலகத்திலே யாரும் இல்லப்பா, இதற்கு இணை உலகத்திலே யாரும் இல்லப்பா. நான் அழும்போது எனக்காக அழுகின்றேன், நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றேன், நான் அழும்போது எனக்காக அழுகின்றேன், நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றேன், நான் துக்கப்படும் போது என்னை விசாரிக்கிறீர், நான் துக்கப்படும் போது என்னை விசாரிக்கிறீர். இதற்கு இணை உலகத்திலே யாரும் இல்லப்பா, இதற்கு இணை உலகத்திலே யாரும் இல்லப்பா. என் உயிரும் நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கெல்லாம் நீங்கப்பா. என் உயிரும் நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கெல்லாம் நீங்கப்பா. ஏங்குகிறேன் உந்தன் அன்பிற்காய், நான் தவிக்கிறேன் உந்தன் அன்பிற்காய், ஏங்குகிறேன் உந்தன் அன்பிற்காய், நான் தவிக்கிறேன் உந்தன் அன்பிற்காய். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா, உங்க அன்பு மட்டும் போதும் ஐயா. இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா, உங்க அன்பு மட்டும் போதும் ஐயா. அன்பே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் அன்பே, என் இன்பமே, என் மதுரமே, என் தேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திர. என் அன்பரே சந்தனம், என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திர. என் தேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் கண்ணீரை துடைப்பாராக, உடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதாக. கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் சகல சம்பூரணத்தினாலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை கொழுமையினால் திருப்தியாக்கி உங்களை அற்புதமாய் நடத்துவானாக.
கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை வேலையடைத்து காத்துக் கொள்வாராக. தூதர்கள் உங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்வார்களாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் மேலேயும் உங்கள் வீடுகளில் மேலேயும் தெளிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதாக. மீண்டும் வேறொரு ஆண்டுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய மாறாத கிருபை, அன்பு, பாசம், நேசம், பராமரிப்பு, ஆசீர்வாதம், ஆளுகை உங்கள் அனைவரோடு கூட சம்பூர்ணமாய் இருப்பதாக. God bless you. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.